ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த வேளையிலே சிவகருமையாக உலகெங்கும் இந்த நாளிலே எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கூட நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் தருகிற சகல உற்சாகங்களுக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேன். உங்கள் யாவருக்குமாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் ஒரு விசேஷமாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு வார்த்தையை நான் படித்து செய்திக்குள்ளே கடந்து போக வாஞ்சிக்கிறேன். அங்கே 18வது வசனத்தின் கீழே அங்கே ஆண்டவர் அவருடைய பூமியிலிருந்து அவர் புறப்பட்டு போகும்போது அந்த கடைசியாக சொன்ன வார்த்தை, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். செய்து கடைசியாக தேவன் கொடுத்த கட்டளை, கடைசியாக அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர்கள் கடைசியாக அவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். சகலருக்கும் அங்கே அவர்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும், அவர்களை சீசராக்கி ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்பது இங்கு முதன்மையாக அவர் சொல்லப்பட்ட காரியம். ஆனால் இதைவிட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 12:1 அவன் தன் சொந்த சரீரத்தை தேவனுக்கு அங்கே பலியாக்க வேண்டும், அதை பலிபீடமாக அங்கே கொண்டு வர வேண்டியது ஒன்று, அது சொந்த சரீரத்தை பலி செலுத்த வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, உதட்டின் பலியாகிய அந்த 13ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகத்தினுடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று இரண்டாவது நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, தான தர்மம் செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களை நாம் கவனிக்க வேண்டும், தரித்திரரை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் உண்டு. இதில் ஒரு சிலரை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை ஒரு ஹோட்டலுக்கு போனால் அவர்கள் ஒரு மெயின் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு சைட் டிஷ் என்ன இருக்குன்னு கேட்பார்கள். அதில் தான் சுவை கூடுதலாக இருக்கும், அதை சேர்த்து சாப்பிடும் போது அதிக சுவையாக இருக்கும். அதுபோலதான் இன்றைக்கு இந்த 28ஆம் அதிகாரத்திலே அவர் மேல்வாரியாக சில காரியத்தை சொன்னாலும், நாம் தேவனுடைய அன்பை பெற்ற பிள்ளைகள், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் நமக்காக வாழ்வதை விட்டு பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அதிலே பல காரியங்களை ஆண்டவர் சொல்றார். அதைதான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் யாத்ராமம் 20 அங்கே ஆரம்பித்தது. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே மத்திய புத்தகத்திலே அங்கே 22ஆம் அதிகாரத்திலே கூட ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம், இப்படியாக பல இடங்களிலே 2 யோவான் 5-6 வசனங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ராஜரிக பிரமாணத்தை குறித்து சொல்கிறார். அந்த ராஜரிக பிரமாணத்தை என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு வேளத்தோடும் கர்த்தரிலே அன்பு கூறுங்கள், நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்கள். அப்ப எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க, இந்த உலக மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற அவர் வந்தாரோ, அதே போல அந்த உணர்வு எங்களுக்குள் வர வேண்டும். தேவனுடைய சாயலை பெற்ற மனிதனுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது இந்த உணர்வு தானாக வரும். எந்த மனிதரை கண்டாலும் மனதுருக்கமாய் ஆண்டவர் அவர்களை நோக்கி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை நோய்களை அவர் சுகமாக்கி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வரப்போற நாட்கள், முடிவு நாட்கள், எப்படி இந்த உலகம் இருக்க போகிறது என்றெல்லாம் அவர் பல காரியங்களை வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு கிறிஸ்து இல்லாமல் வாழுகிற மக்கள் அவர்கள் அழிவை சந்தித்து விடுவார்களே என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் தேவ அன்பை பெற்ற நாங்கள்
இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நாங்கள் எதை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும், மற்றவர்களோடு நாம் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அது மட்டுமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையிலே நாம் பங்கெடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதில் விசேஷமாக நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகளின் புத்தகம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகளின் புத்தகத்திலே அங்கே 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 21:13 சொல்கிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தம் விட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். பாத்தீங்களா? அப்ப விசேஷமா அந்த காரியத்தை இன்றைக்கு நாம் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே இருந்து நாம் கவனித்து பார்ப்போமாக இருந்தால், இந்த 19வது 20வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அதிலே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்தான் என்று சொல்லி, கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்க இது பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் மேசையிலிருந்து விடும் துணிக்கைகள் கூட இந்த தரித்திரனுக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு உவமை போல அவர் சொல்லி இருந்தாலும், இங்கே ஆண்டவர் லாசரு என்று குறிப்பிடுகிறாரே அந்த தரித்திரனுடைய பேரை. அப்ப லாசரு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், God is my help, கர்த்தர் எனக்கு சகாயர். அப்ப இந்த லாசரு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின்படி நாங்க பார்க்கும்போது அந்த வாசலருகே வந்து, அதாவது ஐஸ்வர்யவானுடைய கேட் அடியிலே வாசலருகே வந்து வாசற்படியிலே நின்று அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அவன் உண்ணுகிற விதத்தை, அவனுடைய உணவை, அது எனக்கு கிடைக்குமான்னு ஒரு ஏக்கம், அந்த மேசையிலிருந்து சில பருக்களாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவன் ஏங்கினான். ஆனால் அவனுக்கோ அது கிடைத்ததாக இங்கே நாம் பார்க்கவில்லை. ஏன் சொன்னால் அவனுடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, பசி, சரீரத்திலே வியாதி, கால்கள் எல்லாம் பருக்கள், ஒரு கந்தையான ஆடை அணிந்திருந்தான். அவனுக்கு இந்த உலகத்தில் பசியை தவிர வேற ஒன்றும் தெரியவில்லை. எப்படியாவது என் வயிற்றை நிரப்பினா நல்லா இருக்குமே என்று சொல்லி அவன் யோசித்தான். இது 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த லாசரை குறித்து நான் தியானித்த போது எனக்கு மிகுந்த ஒரு துக்கமாக இருந்தது. இவைகளெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையை கொண்டு வருகிறது, இன்றைக்கு படிப்பினை கொண்டு வருகிறது. ஆனா ஐஸ்வர்யவானிடத்திலே எல்லாமே இருந்தது. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு குறையும் அவனுக்கு இல்லை, நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, 2 பேரும் மரித்து போனார்கள். அது கீழே, அது குறித்து நான் விவரமாக இந்த செய்தியிலே நான் பேசவில்லை. ஆனால் வேறொரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அவர்கள் இருவரும் மரித்து ஒருவர் என்ன செய்கிறார், அங்கே மேல் பாதாளம் மற்றும் கீழ் பாதாளம். அங்கே கடந்த நாட்களிலே அந்த பாதாளம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அது பரதேசி என்று. மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதனாலே ஒருவன் மேல் பாதாளத்திலே அங்கே சந்தோஷமாக ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான், மற்றவனோ அங்கே வேதனைக்கு உட்படுத்துகிறான். இதுதான் இந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இங்கே தெளிவுபடுத்துறதுக்கு இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை, செய்தியை அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் இவன் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படும் போது ஆபிரகாமை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். அவனுடைய நாவை குளிர பண்ணும்படி எனக்கு ஒரு சொட்டு தண்ணீராவது கிடைக்குமா? போன உடனே வேதனை ஆரம்பித்து விட்டது. அங்கு இருக்க அவனாலே அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா நல்ல சம்பிரமமாய் வாழ்ந்தவன், நன்றாக உணவு கொண்டவன், நல்ல எல்லா வசதியும் கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவன் செய்த தவறு என்னன்னு சொன்னால், பிறர் மேலே அவன் அன்பு காட்டவில்லை. ஒரு ஏழையை பார்த்து விட்டு அது உதாசீனப்படுத்தினான். அந்த ஏழையை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் கண்களுக்கு முன்பாக அந்த ஏழை அந்த அவனுடைய வாசற்படியிலே அவன் வந்து நின்றதை அவன் கண்டான். அவனுடைய பசியை உணர்ந்தான், அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்தான்.
அவன் சரீரத்தில் படுகிற வேதனையை உணர்ந்தான். அவன் உடுத்திருக்கிற ஆடையை பார்த்தான். ஆனால் அவன் அவனை எண்ணி கூட பார்க்கவில்லை. இப்பொழுது அவன் வேதனைப்படும் போது அவன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான். அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி பாருங்க, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்பொழுதுதான் ஆபிரகாம் ஒரு பதிலை சொல்கிறார். மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்றார். நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் 26வது வசனம் சொல்கிறது, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போனவன் திரும்பி வர முடியாது. அந்த பாதாளத்துக்குள்ளே போனவன் ஒரு நாளும் திரும்பி வர முடியாது. நாம் உயிரோடு இருக்கும் போதுதான் நாம் நம்முடைய கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும். ரட்சிப்பை பெற்ற மனுஷன் தன்னை மட்டும் அலங்கரித்துக் கொண்டிருக்க கூடாது, தன்னை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. அது ரட்சிப்பு கிடையாது. அது ராஜரிக பிரமாணத்துக்குள் வராதது. தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு நீங்க நேசிக்கிறது உண்மையாயிருந்தால் பிறரை தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். அப்ப ஆபிரகாமுடைய செய்தி என்னடா, நீ இந்த பூமியிலே நீ வாழ்ந்த போது எப்படி நீ வாழ்ந்தாய் பாத்தீங்களா? இன்றைக்கு நீ சம்பிரமமாய் வாழ்ந்தாய், எல்லாவற்றையும் அனுபவித்தாய். லாசரு அவன் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தான், தீமைகளை அனுபவித்தான். அதான் சொல்றார், அதை நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள் சொல்றார். இது எப்ப நினைக்க வேண்டும் தெரியுமா? உயிரோடு இருக்கும் போது நினைக்க வேண்டும். நாம் இந்த பூமியில வாழும் போது நினைக்க வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் நடமாடும் போது ஜனங்களை பார்த்து, இது சிதறுண்ட மக்கள் இவர்கள், அதாவது மேய்ப்பனில்லாத மந்தையை போல சிதறுண்டவர்களாக இருக்கிறார்களே என்று அவர் மனதுருகினார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர்களுக்கு முடியுமான காரியத்தை இந்த பூமியிலே அவர் செய்துவிட்டு சென்றார். ஆலோசனை கொடுத்தார். எப்படி ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதார புருஷராக உதாரணத்தை அவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ நாம் சபைக்கு வருகிறோம், செய்தியை கேட்கிறோம், வீட்டுக்கு போறோம், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், இடையில பைபிள் ஸ்டடி எல்லாம் கற்றுக்கொள்கிறோம், எல்லாம் நல்லது, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாக இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், மார்க்கு 10:17 இவைகள் எல்லாவற்றிலும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவன் அங்கே ஓடி வருகிறான் ஆண்டவரிடத்திலே. அவன் வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். அது என்ன சொல்றார்? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, வஞ்சனை செய்யாது இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், பொதுகிறே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? 21வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு இல்லையா? மார்க்கு 10:21 அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இதெல்லாம் செய்யறான். ஆனா இவனோ ஒரு கஞ்ச பிசுனாரியா இருக்கிறான். ஒரு காரியத்தை, ஒரு சதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டான், ஒரு உணவை கொடுக்க மாட்டான், ஒரு உடையை கொடுக்க மாட்டான். எல்லாம் அவர் பார்க்கும்போது தெரியும். இந்த வாழ்க்கை எவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை. இதைத்தான் இங்கே ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான். அதைதான் ஆபிரகாம் சொல்கிறான், நீ பூமியிலே வாழ்ந்தாய், சம்பிரமமாய் வாழ்ந்தாய், அவன் துன்பப்பட்டான் லாசரு, இப்பொழுது நீ நினைத்துக் கொள் என்றான். இப்பொழுது நீ வேதனைப்பட வேண்டிய ஒரு கட்டத்தை நீ வந்துட்டான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜரிக பிரமாணம் என்பது
பல இடங்களில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பல இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அதை நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே கடைபிடித்தோம் என்று சொன்னா தேவன் நம்மேலே எவ்வளவு பிரியமா இருப்பார் தெரியுமா? இந்த பூமியில வாழும் போதே தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய இருதயத்தை நான் கவர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழ வேண்டும். அதனாலே நம்ம நினைக்க கூடாது, நம்ம இதோ நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சில நான் உலகத்துல நான் பார்க்கிறேன், பல பேரை நான் பார்க்கிறேன், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டும் அசைவில்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகுந்த வேதனை. இந்த பூமியிலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறது ஒன்றுமில்லை. நம்ம வெறுங்கையா வந்தோம், வெறுங்கையா போறோம். நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போகிறோம். அதுதான் மகா அலெக்சாண்டர் கடைசியாக அவர் மரித்த போது அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்ன சொன்னால், என்னை அடக்கம் பண்ணும் போது, அவர் இளம் வயதிலே மரித்து போனார், என்னை அடக்கம் பண்ணும் போது என்னுடைய 2 கைகளும் இந்த உலகம் பார்க்கத்தக்கதாக இந்த பெட்டிக்கு வெளியே வைத்து என்னை அடக்கம் பண்ணுங்கள், நான் வெறுங்கையாகவே நான் போகிறேன், வெறுங்கையாகவே வந்தவன் நான் என்று சொல்லி. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் ஏதாவது ஒன்றை நாம் செய்ய வேண்டும். தேவ அன்பு பெற்ற மக்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். வீட்டிலே சும்மா இருந்து உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஏதாவது நீங்க ஒன்றை செய்ய வேண்டும். இதை குறித்து நான் கடந்த நாட்களில் மிகுந்த துக்கப்பட்டிருக்கிறேன், மிகுந்த வேதனைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷரை பார்க்கும்போது அந்த மனுஷரை குறித்து சிந்திக்க வேண்டும். ஐயோ, இந்த மனுஷனிடத்தில் ரட்சிப்பில்லையே, இந்த மனிதனிடத்திலே மரணம் இருக்கிறதே, அது நித்திய மரணமாக இருக்கிறதே, இவன் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு போக போறானே, இந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உறவு நமக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே தான் இந்த நாளிலும் கூட நாங்கள் தீர்மானம் எடுப்போம். நான் கர்த்தருக்குள்ளே நான் வந்த காலம் எவ்வளவு காலம், எத்தனை வருஷமாக நான் வாழ்கிறேன், கர்த்தருக்காக எதை செய்கிறேன், சிந்திச்சு பாருங்க. ஆமென். நீங்கள் கொரிந்தியர் புத்தகத்தினுடைய 1 கொரிந்தியர் புத்தகத்தினுடைய 8வது அதிகாரம், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அதனால்தான் வேதம் சொல்கிறது, இந்த உலக பொருளினாலாவது ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்திருங்க, அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரணும். ஆமே. ஜீவன் இல்லாம இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு நடைபிணங்களை போல இந்த பூமியில பாருங்க, கோடி மக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சிறு குழு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த 850 கோடியில ஒரு சின்ன கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த மக்கதோனியா சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஆனா கொடுக்கிற மனம் இருந்தது, உதவி செய்யற மனம் இருந்தது, அன்பு காட்டுகிற தேவ அன்பு இருந்தது, மற்றவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதனால உள்ளதிலே கொடுக்கிறது அல்ல, உங்களுடைய இருதயத்தில் இந்த விருப்பம் இருந்தால் தேவன் உங்களை கொண்டே செய்ய வைப்பார். அதைத்தான் நீங்க விலகிக் கொள்ளணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதம் ஒரு மனிதன் நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவனுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தை பற்றிக் கொள்ளுமாக இருந்தால் அது அவனுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால்தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். நீங்க நல்ல பணக்காரரா இருக்கலாம், நல்ல வசதியுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் தேவன் இங்கே நமக்கு சொன்ன இந்த காரியங்களை நாம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அந்த எண்ணம் வர வேண்டும், அந்த விருப்பம் வர வேண்டும். உள்ளதெல்லாம் அள்ளி கொடுங்கன்னு சொல்லி இங்க வேதம் சொல்லல. ஆனா உங்களுடைய இருதயத்தில் விருப்பம் இருக்கா, அப்ப அது தானாகவே மற்றவர்களுக்கு நீங்க எதையும் செய்ய முன் வருவீர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழும் போது நீங்க எவ்வளவு காலம் வாழ போறப்போ தெரியாது, ஆனா வாழுகிற நாட்கள் எல்லாம் ஏதாவது கர்த்தருக்கு நாங்கள் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் வீணடித்த காரியம் எங்களுக்குள்ள வரக்கூடாது. அங்கு ஒரு
மனுஷன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டானே பாருங்க. ஆனா அவர் சொன்ன பதில் அவனை துக்க முகத்தோடு போக விட்டது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று. அது யாரை பார்த்து சொல்றாரு? ஐஸ்வர்யவான் எல்லாருக்கும் சொல்லல. ஐஸ்வர்யம் யாருடைய இருதயத்தை பற்றி கொண்டிருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த உலகத்திலே தேவனுடைய வேலைக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அதிலே ஒன்று பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த சப்பாத்து கம்பெனி, இப்படி ஏராளமான பேர் இருக்கிறார்கள். KFC, இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனா அவர்கள் ஒரு நாள் அவருடைய ஐஸ்வர்யம் குறைந்து போவதே கிடையாது. ஏன் தெரியுமா? எந்த கிணறு இறைக்கப்படுதோ அந்த கிணறு தான் ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலே கண்களை மூடுவோம், நாம் இந்த வழியிலே நாம் செபிப்போம். உலகம் எங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்து போன கிரியைகள் ஏராளம் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறியாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று தேவராஜ்யத்துக்கு தங்களை திடப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் சீசர்களாக கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் வாழவும் வேண்டும். இதோடு மட்டுமல்ல, இன்னும் தேவன் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தது போல ஏராளமான காரியம் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் தான் இந்த உலகத்துக்கு பொறுப்புள்ளவர்கள். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அநேக மக்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த வசனம் அவர்களை உணர்வடைய செய்யட்டும். எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தும் இடருண்டு போயிடக்கூடாது. அவன் சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியத்துக்குள்ளே அவன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், இந்த பூமியிலே நாங்கள் இருக்க வரைக்கும் கிறிஸ்து செய்த காரியங்கள் முன்னுதாரணமாக நாங்களும் கடைசி மட்டும் இந்த உலகத்தை மீட்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பணம், பொருள் எல்லாமே ஆண்டவரையே நாங்கள் எடுத்து செல்கிற காரியம் அல்ல. வெறுங்கையாக நாங்கள் வந்தோம், வெறுங்கையாகவே போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும், நாங்கள் இந்த பூமியிலே ரட்சிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழப்போகிறோமே. நித்திய காலமாக குறைவில்லாத செல்வங்களாக வாழப்போகிறோமே. அவருடைய முகத்துக்கு முன்பாக அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் கலிகூற போகிறோமே. அந்த நாளை நாங்கள் நினைத்து இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.